அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெற்று வலுவிழந்து வலம் வந்த சூழலில் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இதனால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்கள் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியாகவும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும், ஆனால் அதே வேளையில் சப்தமத்தில் இருந்து அஷ்டமத்தில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் கேந்திர பத்திய தோஷம் பெற்ற ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் திகழக்கூடிய புதனின் அமைப்பால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. அஷ்டமத்தில் அமர்ந்து தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை விட தனவரவு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல நிகழ்வுகள் இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. புதிய தொழில் துவங்கக்கூடிய வகையிலும் திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் எதிர்பாராத சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. இழுபறியாக இருந்த பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லையை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ஆரோக்கிய தொல்லை நீங்கி உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமான ராசியின் அதிபதியான புதன் இவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது. விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை விலக்கி அடுத்தடியாக முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கல்வி, அறிவியல், கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் உணர்ச்சி வசத்திற்கு மட்டும் இடம் கொட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான புதன் வீற்றிருக்கும் போது தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்து காரியங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பல வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சரியான முறையில் கையாண்டு நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. வருமானம் வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குறைவின்றி பல பணிகளை செய்து இந்த தருணத்தில் நிறைவு பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. வீட்டில் மகிழ்ச்சி குறைவில்லாத வகையில் சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய
உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத் தருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. தற்காலிகமாக இருந்த பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் நல்ல தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான நெருக்கடிகளும் விலகும். சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு பல்வேறு வகையில தேவையற்ற கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து வந்த போட்டிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. புதிய கிளை திறங்குதல், புதிய தொழில் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளுதல் போன்ற விஷயங்களில் நிறைவான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். கலைத்துறையில் முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கைகொடுத்தாலும் வெற்றி உறுதியாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. பெரும்பாலான விஷயங்களில் ஏமாற்றத்தையே அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அந்த ஏமாற்றத்தை இந்த தருணத்தில் முன்னேற்றமாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வரும் வேலையாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் இருக்கும் சிக்கல்கள் விலகி கன்னிராசிக்காரர்கள் கல்வி ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கல்வி சார்ந்த பணிகளில் திருப்திகரமான சூழல் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல வகையில் மனதை வாட்டி வதைத்து வந்த பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே வயல் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் வேளையாக இந்த தருணம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உங்களை தேடி வரும். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இனிமையான பல சுப நிகழ்வுகள் கைகூடும்.